ஒர்க்ஷாப் கருவிகள் மற்றும் பவர் கருவிகள் பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். இந்த பயிற்சியின் முடிவில் பயிற்சியாளர்கள் குறிப்பிட்ட நோக்கங்களுக்கான பிளேயர்களை புரிந்து கொள்ள முடியும் மற்றும் குறிப்பிட்ட ஸ்பேனர்களின் பயன்களை புரிந்து கொள்வோம். இதற்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்கள்: ஒரு செட் பிளேயர்கள், புல்லர்கள், ஏர் கம்ப்ரஸர். இப்பயிற்சிக்கு தேவையான பொருட்கள்: காட்டன் வேஸ்ட் தேவைக்கேற்ப, பைப்புகள் தேவைக்கேற்ப, ஸ்டீல் வயர் தேவைக்கேற்ப. பிளேயர்கள் பொதுவாக வயர்களை வெட்டவும், பாகங்களை பிடிக்கவும், எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்களை முறுக்குவதற்கும் மற்றும் காட்டர் பின்களை வளைக்கவும் பயன்படுகிறது. சைட் கட்டிங் பிளேயர்கள். இதன் தாடைகள் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இவை சிக்கலான இடங்களில் வயர்களை வெட்டுவதற்கும் வயரின் மேற்பரப்பை அகற்றுவதற்கும் பயன்படுகிறது. இவை காட்டர் பின்களை விரிக்கவும் பயன்படுகிறது. எக்ஸ்டர்னல் சர்க்கிள் பிளேயர்கள் ஷாஃப்டின் உள்பக்கங்களில் எக்ஸ்டர்னல் சர்க்கிள் மாற்றவும் அகற்றவும் இவை பயன்படுகிறது. பிளேயர்களை கையாள்வது பற்றி தெரிந்து கொள்வோம். பிளேயர்கள் ஓர் ஜோடி கால்கள், பிவாட், ஹிஞ்ச் அல்லது ஃபால்க்ரம் பின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு லெக்குக்கும் ஒவ்வொரு நீண்ட கைப்பிடி மற்றும் சிறு ஜா உள்ளது. அகற்றப்பட வேண்டிய ஒரு லாக் வயர் நட்டை தேர்ந்தெடுக்கவும். லாக் வயரை அவிழ்க்க ஒரு காம்பினேஷன் பிளேயரை பயன்படுத்தவும். காம்பினேஷன் பிளேயர்களில் உள்ள பிளேட் ஜா நுனிகளில் பொதுவான பிடிப்பிற்கு உதவும் வகையில் வெட்டுகளை கொண்டுள்ளன. பைப் கிரிப்பில் வட்டமான விஷயங்களை பிடிக்க பற்கள் உள்ளன. மென்மையான கம்பிகளை வெட்டுவதற்கும் கட்டர்கள் உள்ளன. ஸ்டீல் வயர்களை வெட்டவும் உரிக்கவும் 2 ஜாயிண்ட் கட்டர்கள் உள்ளன. கைப்பிடிகள் கையால் அழுத்தம் கொடுப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. லாக் வயரை அவிழ்த்த பிறகு நட்டை முழுமையாக நீக்கவும். இப்போது சரியான அளவு ஸ்பேனரை பயன்படுத்தி நட்டை அகற்றலாம். நட்டின் அளவின் அடிப்படையில் ஸ்பேனரை தேர்ந்தெடுக்கவும். ஒரு சந்திப்பில் இருந்து அகற்றப்பட வேண்டிய பிரேக் பைப்லைனை தேர்ந்தெடுக்கவும். காம்பினேஷன் பிளேயரின் பைப் கிரிப் பகுதியை வைத்து பிரேக் பைப்லைனை பிடிக்கவும். டபுள் ஓபன் எண்ட் ஸ்பேனரை வைத்து நட்டை கலற்றவும். இப்போது வெட்ட வேண்டிய 3 மில்லிமீட்டர் எலக்ட்ரிக்கல் வயரை தேர்ந்தெடுக்கவும். ஹேண்டிலை அழுத்தி வயரை வெட்டவும். இப்போது வெட்ட வேண்டிய ஸ்டீல் வயரை தேர்ந்தெடுக்கவும். ஸ்டீல் வயரை சைட் கட்டரில் வைத்து ஹேண்டிலை அழுத்தி வயரை வெட்டவும். கலற்றப்பட வேண்டிய டேப் வாஷருடன் கூடிய நட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த பணியை செய்ய பிளாட் நோஸ் பிளேயரை தேர்ந்தெடுக்கவும். நோஸ் பிளேயர் டேப் வாஷரை விரிக்க பயன்படுகிறது. சரியான ஸ்பேனரை பயன்படுத்தி நட்டை அகற்றவும். நட்டுடன் கூடிய சிலிண்டரிக்கல் காம்பனண்டை தேர்ந்தெடுக்கவும். இதற்கு நாம் ஸ்லிப் ஜாயிண்ட் பிளேயரை பயன்படுத்தலாம். இந்த பிளேயர்களில் பல்வேறு வடிவங்களிலான பிவாட் ஊசிகளுடன் கூடிய நிலை வரம்புகள் உள்ளன. இதனால் இதன் ஜாவை பல்வேறு வரம்பில் திறக்கலாம். ஸ்லிப் ஜாயிண்ட் பிளேயர்களின் ஜாக்களை வைத்து உருளை ஷாஃப்டை பிடிக்கவும். சரியான ஸ்பேனரை பயன்படுத்தி நட்டை கலற்றவும். வெட்ட வேண்டிய வயரை தேர்ந்தெடுக்கவும். ட்ரிம் செய்ய வேண்டிய வயரை எண்ட் கட்டிங் பிளேயரின் நடுவில் வைத்து கைப்பிடியை அழுத்தி வெட்டவும். காம்போனன்ட் பரப்பில் மேலே வெட்ட வேண்டிய ஸ்டீல் வயரை தேர்ந்தெடுக்கவும். ஸ்லிப் ஜாயிண்ட் மல்டி கிரிப் ஹேண்டிலின் கைப்பிடியில் அழுத்தம் கொடுத்து ஸ்டீல் வயரை வெட்டவும். காட்டர் பின்னை விரிக்க கட்டிங் பிளேயரை பயன்படுத்தவும். லாக் நெட் அகற்றப்பட வேண்டிய ஒரு ஸ்டட்டை தேர்ந்தெடுக்கவும். இதை செய்வதற்கு ஒரு லாக்கிங் பிளேயரை தேர்ந்தெடுக்கவும். லாக்கிங் பிளேயர்களின் லாக்கிங் லிவர் அசைக்க கூடிய கைப்பிடியை கொண்டுள்ளது. இது எந்த வடிவிலான பொருட்களையும் இறுக்கமாக பற்றிக் கொள்கிறது. லிவருடன் கூடிய கைப்பிடி லாக்கிங்கில் உள்ள ஸ்க்ரூவை திருகி ஸ்டட்டை லாக்கிங் பிளேயரில்
பிடிக்கவும். லாக்கிங் நட்டை அகற்ற சரியான ஸ்பேனரை பயன்படுத்தவும். வளைக்கப்பட வேண்டிய வயரை தேர்ந்தெடுக்கவும். எந்த வயரை வளைக்கவும் ரவுண்ட் நோஸ் பிளேயரை பயன்படுத்தலாம். ரவுண்ட் நோஸ் பிளேயர். இந்த வகை பிளேயர்கள் குறுகலான உருண்ட வடிவம் கொண்டவை. இவை வயர்களில் வட்டமாக வடிவமைக்கவும் லைட் மெட்டல் ஸ்ட்ரிப்களை வளைக்கவும் உதவுகிறது. இப்போது வளைக்க வேண்டிய வயரை ரவுண்ட் நோஸ் பிளேயரின் ஜாக்கு இடையில் பிடிக்கவும். ரவுண்ட் நோஸ் பிளேயரை திருகும் போது அவை வளையமாகும். ஒர்க் ஷாப் கருவிகள் மற்றும் பவர் கருவிகளை கையாளும் இந்த பகுதியை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். குறிப்பிட்ட நோக்கத்திற்காக பிளேயரை எவ்வாறு கையாள்வது, லாக்கிங் டிவைஸ்களை டைட் செய்வது மற்றும் ஃபிளேர் ஜாயிண்ட் ஃபிட்டிங் செய்வது பற்றி தெரிந்து கொள்வோம். பல்வேறு வகை பிளேயர்களை பயன்படுத்துவது மற்றும் சரியான ஸ்பேனரை தேர்ந்தெடுப்பது பற்றி தெரிந்து கொண்டோம்.